Hi friends, welcome to Kavi's cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல காராமணி வடை பண்ண போறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ காராமணி எடுத்து 5 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிய வச்சிருக்கேன். தண்ணி எப்படி ஒரு 1/4 மணி நேரம் வடிய வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கண்ணு இருக்கிற இதுல போட்டு வடிய வச்சிருங்க. இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி இதாயிடும். தண்ணி இருந்துச்சுன்னா சுத்தமா நல்லா ட்ரை ஆயிடணும். இப்ப நம்ம இதுக்கு காராமணி 1/4 கிலோ எடுத்து ஊற வச்சிருக்கேன். மற்ற பொருள்லாம் பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு 5 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், சின்னதா ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபிளேவருக்காக. கருவேப்பிலை. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது லைட்டா ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஊற வச்ச காராமணியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வடை மாவு கரைக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. மொத்தமா போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைங்க, இல்லைன்னா அரையாது. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறாங்க. இப்ப இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சுக்கணும். ரொம்ப குறகுறவா இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி அரைச்சுக்கோங்க. காராமணி பாத்தீங்கன்னா நம்ம கடலை பருப்புக்கு அரைக்கிற மாதிரி ஒன்னும் பாதியமெல்லாம் அரைக்க கூடாது. ரொம்ப நைஸாவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல காராமணியும் தெரியக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுல நம்ம தேவையான அளவு கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறோம். ஃபிளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை. இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு கருப்பு கலர் காராமணில செஞ்சிருக்கேன். நீங்க வெள்ளை காராமணில செய்யலாம். டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. நம்ம எப்பயுமே வடை போடும்போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். வடை போட்டு முடிச்ச பின்னாடி அப்புறமா நம்ம மீடியத்துல வச்சுக்கலாம். வடை தட்டும் போது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப தடியா தட்டாம கொஞ்சம் மெலிசா தட்டி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்த பின்னாடி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வடை நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இப்ப எடுத்துடலாம். நம்ம கருப்பு காராமணியில பண்ணதுனால கலர் இப்படிதான் இருக்கும். நல்லா இது மாதிரி ப்ரௌன் ஆனோம்னா எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். காராமணி வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எப்பயுமே பருப்பு வடை, மெது வடை இது மாதிரி தான் செய்வோம். இது மாதிரி வித்தியாசமா ஒரு முறை நீங்க காராமணி வடை செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கவிஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.